வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பேசப் போகின்ற முக்கிய தலைப்பு, பாதகாதிபதி என்பது உண்மையா பொய்யா என்கின்ற தலைப்பை பற்றி நாம் பேசப் போகிறோம். பாதகாதிபதி என்று என்ன சொல்கிறார்கள், எதை சொல்கிறார்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். சரலக்னம் என்பது என்ன? மேஷம், கடகம், துலாம், மகரம் என்பது சரலக்னத்தை சார்ந்தது. மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய 11 சனியனாகவும், துலா லக்னத்துக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 11ஆகவும், கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 11ஆகவும், மகர லக்கணத்துக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய விருச்சிகம் செவ்வாய் 11ஆகவும் இருக்குது. இது ஏன் பாதகம் என்று முதலில் சொல்கிறார்கள் என்று ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரலக்னத்துக்கு ஸ்திரம் பாதகமாக வருகிறது. ஸ்திர ராசி தான் பாதகம் என்று சொல்கிறார்கள், வேற ஒன்றும் கிடையாது. லாபம், பாதகம் என்றால் இங்கே பாதகம் கிடையாது, அது லாபம். நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய இடம் எதுங்க? சரத்துக்கு ஸ்திரமாக வருது, கவனிக்கணும். சரராசிக்கு, அது சர லக்னத்துக்கு அது ஸ்திரமாக வருகிறது. மேஷத்துக்கு கும்பம் ஸ்திரமாகவும், கடகத்துக்கு ரிஷபம் ஸ்திரமாகவும், துலாத்துக்கு சிம்மம் ஸ்திரமாகவும், மகரத்துக்கு விருச்சிகம் ஸ்திரமாகவும் வருகிறது. இதுதான் 11. இவர்கள் பாதகாதிபதி என்று கதையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். நான் அப்புறம் விளக்குறேன், அடுத்து விளக்குறேன். சரி, ஸ்திரராசி எது? ஸ்திரராசி என்பது ரிஷபம், கன்னி, மகரம் ஸ்திரராசி. அப்போ இவங்க, ஆனால் இவர்களுக்கு பாதகம் எது? 9. ஏன் என்றால் ரிஷபத்துக்கு 9 சரராசியாக வருகிறது, மகர ராசியாக வருகிறது. அதை பாதகம் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் அல்ல, விருச்சகம், சிம்மம், மீனம் கவனிக்கணும், இது ஸ்திரராசிகள். அப்போ சிம்மத்துக்கு எது? 9ஆம் இடமான மேஷம், அது பாதகமாக மாறுகிறது, சரராசியாக வருது. அதை பாதகம் என்று சொல்கிறார்கள். அதே விருச்சகத்துக்கு 9ஆம் இடம் கடகமாக வருகிறது, அது சரராசியாக வருகிறது, கவனிக்கணும், அது பாதகம் என்று சொல்கிறார்கள். அடுத்தது இங்கே ஸ்திரராசி. அடுத்தது கும்பம். கும்பத்துக்கு சரமாக 9ஆம் இடம் வருகிறது, அது துலாமாக வருகிறது, அது பாதகம் என்று சொல்கிறார்கள். முடிஞ்சு போச்சா? இப்போ உபய லக்னத்துக்கு வருவோம். உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்போ மிதுன லக்னத்துக்கு தனுசு பாதகம், அது 7ஆம் இடம் உபயமாக வருகிறது. உபயத்துக்கு அது உபயமாக வருகிறது. கன்னி லக்னத்துக்கு 7ஆம் பாவமான மீன லக்னம் பாதகமாக வருகிறது, அது உபயமாக வருகிறது. தனுசு லக்னத்துக்கு 7 மிதனம் பாதகமாக வருகிறது, அது உபயமாக வருகிறது, கவனிக்கணும். அதே மீன லக்னத்துக்கு 7ஆம் பாவமான கன்னி பாதகமாக வருகிறது, அது 7ஆம் பாவமாக மாறுகிறது, அது உபயமாக மாறுகிறது. இது பாதகம் என்று சொல்கிறார். சரி, இப்போ விளக்கம் போடலாம். முதலில் சரராசிகள், அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரம் என்பது சரராசிகள். சரராசிகளுக்கு பாதகமே ஸ்திரராசிகள். அதாவது சரராசிகள் எதையுமே அவர்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள், கவனிக்கணும். ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்தில் நிற்காதவர்கள், ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் சரலக்கணக்காரர்கள். அவர்களுக்கு மற்றவர்களை சார்ந்து இருக்க மாட்டாங்க.
பணிஞ்சு போகிற குணம் அவங்கக்கிட்ட கிடையாது. சிறராசிக்காரர்கள் லக்னக்காரங்க கிட்ட துடுக்குத்தனம் அதிகமாக இருக்கும். அவங்கக்கிட்ட சிறராசிக்கு காரங்கிட்ட கவனிக்கணும். நம்ம எல்லாரும் அதிகமான துடுக்குத்தனம் இருக்கக்கூடிய முன்னேறி செல்ல வேண்டும், ஆவேசப்படுபவர்கள் அவங்க முன்னேறி செல்ல வேண்டும், தடைகளை தாண்ட வேண்டும் என்ற குணம் அவங்ககிட்ட எப்பயுமே உண்டு. சரராசிக்கிட்ட ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஸ்திரராசிகள், அந்த பாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்திரராசிக்காரர்கள் நிதானமாகவும், செயல்பாடுகளில் நிதானம் இருக்கும், பொறுமை இருக்கும், கடின உழைப்பு இருக்கும். என்னங்க, நிதானம் இருக்கக்கூடியவர்கள், பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள், கடின உழைப்பாளிகள், தனது கருத்தில் உறுதியாக இருப்பாங்க. அவர்களை மாற்றுவது என்பது இயலாத காரியம். அந்த ஸ்திரராசிக்காரர்களை கவனிக்கணும். அப்போது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சரளகண மனிதர்கள் பொறுமையாக லாபம் பெறு என்றால் அவர்களால் முடியுமா? நிதானமாக லாபம் பெறு என்றால் அவர்களால் சரளகணத்தால் முடியுமா? ஓட்டத்தை நிறுத்த முடியுமா? ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் அவர்களால் உடனே சடன் பிரேக் போட்டு நிற்க முடியுமா? கவனிக்கணும். சடன் பிரேக் போட்டு அவரால் நிற்க முடியாது. அந்த மேஷ லக்னம், கடக லக்னம், துலா லக்னம், அதே சமயத்தில் மகர லக்னம், அந்த லாபத்தை அடைய வேண்டும், உடனுக்குடன் அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இவர்கள் ஆனால் அங்கு ஸ்திரமாக வருகிறது. அப்போ பொறுமையாகவும் நிலையாகவும் அதே சமயத்தில் நிதானத்துடன் அந்த லாபத்தை அடைய வேண்டும் என்பது அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. உடனுக்குடனே லாபம் வர வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அங்கே முட்டுக்கட்டையாக ஆகிறது அந்த ஸ்திரராசி. ஏன்னா அது பிடிவாத குணமுடைய ராசி, நிலையான ராசி, பொறுமையான ராசி, எதிலையும் பொறுமையை கடைபிடித்து வெற்றி பெற வேண்டும் என்ற ராசி. சரம் அப்படி அல்ல. ஓடிக்கொண்டே 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 உடனுக்குடன் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஓடுபவன் அவனால் நிலைநிறுத்த முடியாது. ஓட்டத்தை நிறுத்த முடியுமா? அங்கேதான் பிரச்சனை வருகிறது. பொறுமையாக லாபத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கம் அவர்களிடம் இருப்பதில்லை. அதனால் பல இன்னல்களுக்கு ஆராய்கிறார்கள். இதை புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். இதை இவர்கள் பாதகம் என்று கதை கட்டுகிறார்கள். இங்கே பிரச்சனை தான். அடுத்தது ஸ்திர லக்னக்காரர். முதல்ல முடிவு பண்ணியும் ஸ்திரம் என்பது எப்பயுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் நிலையாகவும் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அலட்டி கொள்ளாமலும் நிதானத்துடன் அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் ஸ்திரராசி. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை? 9 என்பது மேல் படிப்பு, ஆன்மீக எண்ணங்கள், பாத யாத்திரை, தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை, மேல் படிப்பு, PhD, அதாவது பொறுமையாக இருப்பவர்கள் அந்த 9ஆம் பாவம் காரகத்துவ செயல்களை உடனுக்குடன் செய்ய முடியுமா என்று யோசித்து பாருங்கள். முடியுமா? அவர்களால் பொறுமையாக இருக்கக்கூடிய இலக்கணம் இந்த ஸ்திரலக்கணம். எது? ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். இவர்கள் அனைத்திலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் அதே சமயத்தில் தங்களுடைய காரியத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள். ஆனால் இங்கே சரம் அப்படியா? அப்படி செயல்படுத்த ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள். ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. கடகட என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அப்போ அந்த ஓட்டத்தை ஸ்திரலக்கணத்தால் அந்த 9ஆம் பாவம் செயல்பாடுகளை நிறுத்த முடியுமா? ஆன்மீகத்துக்காக ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், பாத யாத்திரைக்கு ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், PhDக்காக ஓடிக்கொண்டே இருக்க முடியுமா? பாக்கியங்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்க முடியுமா? உடனுக்குடன் செயல்பட முடியுமா அவர்களால், அந்த லக்னக்காரர்களால்? அதே சமயத்தில் மேற்படிப்பு உடனுக்குடன் படித்து உடனுக்குடன் வர வேண்டும் என்று முடியுமா அவர்களால்? அது மட்டுமல்ல, ஒழுக்க விதிகளை உடனுக்குடன் கடைபிடிக்க வேண்டும் அவர்களால் முடியுமா? சட்டங்களை உடனுக்குடன் பேண வேண்டும் அப்படின்னு அந்த 9ஆம் பாவம் சொல்லும். இப்போ அரசாங்கம் போகிற சட்டங்களை உடனுக்குடன் அவர்களால் கடைபிடிக்க முடியுமா? கடவுள் வழிபாடுகள் உடனுக்குடன் செய்ய முடியுமா? இறைவணக்கங்கள் உடனுக்குடன் செய்ய முடியுமா? தான தர்மங்களை உடனுக்குடன் செய்ய முடியுமா? பல்கலைக்கழகத்தை உடனுக்குடன் செல்ல முடியுமா? மேற்படிப்புகள் உடனுக்குடன் செல்ல முடியுமா அவர்களால்?
அந்த லக்ன ஸ்திர லக்னக்காரன் என்று சொல்லக்கூடிய அந்த 4 லக்னங்கள் செல்ல முடியுமா? இவர்கள் மெதுவாக செயல்படக்கூடியவர்கள், பொறுமையாக செயல்படக்கூடியவர்கள். பொறுமை அந்த 9ஆம் பாவத்தில் வேகத்தை காட்ட முடியுமா என்று யோசனை செய்யுங்கள். பொறுமையாக இருக்கக்கூடிய இந்த லக்னக்காரர்களால் அந்த 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த செயல்பாடுகளில் அவர்களால் வேகத்தை காட்ட முடியுமா? சொல்லுங்க, ஓட முடியுமா? நிலையாக நிற்பவன் உடனே ஓடி என்றால் ஓடுவானா? பொறுமையாக இருப்பவன் உடனே ஓடிக்கொண்டே என்றால் ஓடுவானா? கவனிக்கணும். இது எதற்காக சொல்கிறார்கள் என்று நம்ம கவனிப்பதே கிடையாது. பாதகம் 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 என்று சொல்லி உங்களை நீங்கள் முட்டாளாக்கி, அந்த ஜோதிடர்கள் மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள், மடையனாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்த உண்மை. அது பாதகம் அல்ல, செயல்பாடுகள் தான் அதை தீர்மானிக்கிறது. இவனுடைய செயல்பாடு 9ஆம் பாவம் அடிப்படையில் செயல்பாடுகள் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு இது விளக்க. அடுத்தது, இப்போ இந்த உபயராசி என்று சொல்லக்கூடிய அந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 ராசிகள் இதை எதை குறிக்கிறது? அதை கவனிப்பதில்லையா? உபயம் என்றால் ஊஞ்சலுக்கு ஒப்பான அந்த வாழ்க்கையை குறிக்கிறது. வரும் போகும், வரும் போகும், வரும் போகும். அதாவது பாதகம் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், புதிய நண்பர்கள், புதிய மனிதர்கள், வாடிக்கையாளர்கள், பார்ட்னர்ஸ் யாரும் நிலையாக இருப்பதில்லை. வருவார்கள் போவார்கள், வருவார்கள் போவார்கள். இதற்கு பேரு தான் அந்த 7ஆம் பாவம். அதுக்கு பேர் பாதகம்னு சொல்லிட்டாங்க. அது கிடையாது. எந்த வாடிக்கையாளர்களும், எந்த பார்ட்னர்ஸும், எந்த புதிய மனிதர்களும் இப்போ வியாபாரம் நீ நடத்துறனா வரும் வாடிக்கையாளர்கள் நிரந்தரமாக வருவதில்லை. ஒரு வாடிக்கையாளர் வந்தால் அதே வாடிக்கையாளர் திரும்ப திரும்ப வருவதில்லை. அடுத்த வாடிக்கையாளர்கள் என்று வந்து கொண்டிருப்பார்கள். நிரந்தரமான நண்பர்கள் கிடையாது, நிரந்தரமான பார்ட்னர்ஸ் கிடையாது, நிரந்தரமான புதிய மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அந்த உபய லக்கணக்காரர்களுக்கு இதைத்தான் பாதகாதிபதி என்று சொல்கிறார்கள். மனைவியை தவிர புதிய நண்பர்கள், புதிய மனிதர்கள், வரும் வாடிக்கையாளர்கள், பார்ட்னர்ஸ் யாரும் நிலையாக இருப்பதில்லை. வருவார்கள் போவார்கள், வருவார்கள் போவார்கள், வருவார்கள் போவார்கள். உபய லக்கணம், உபயராசி என்பது ஒரு ஊஞ்சலை போன்றது. ஒரு ஊஞ்சல் எப்படி வந்து பாருங்க, இப்படி போகும் இப்படி வரும், இப்படி போகும் இப்படி வரும். அப்போ உபய லக்கணக்காரர்கள், உபயராசிக்காரர்கள் ஊஞ்சலை போன்ற வாழ்க்கையை உடையவர்கள் தான். எதுவுமே நிலையாக இருப்பதில்லை. கவனிக்கணும், நிலை எதுவுமே கிடையாது. அதை உணர்த்துவதே அந்த பாதகம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது பாதகம் அல்ல, அர்த்தம் இதுதான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது பாதகாதிபதி அல்ல. பாதகாதிபதி என்பதே பொய். இதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் போடுகிறேன். குணங்களை வெளிப்படுத்தக்கூடியது, செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடியது. கவனிக்கணும், இதுதான் பாதகம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாதகம் அல்ல, செயல்பாடுகளே என்று விளக்குவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன். பாதகம் என்பது எதுவும் கிடையாது. அது பாதகாதிபதி என்பது பொய். இதை நம்பாதீர்கள். பாதகாதிபதி பாதகம் செய்யும் என்று முட்டாள்தனத்தை நம்பாதீர்கள். அது கிடையாது, அது பொய். குணங்களின் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் தீர்மானிக்கப்படுகிறான். பாகங்களின் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் தீர்மானிக்கப்படுகிறான். கோள்களின் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் தீர்மானிக்கப்படுகிறான். லக்கணங்கள் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் தீர்மானிக்கப்படுகிறான். கோள்களின் இணைவு பலன்களின் அடிப்படையில் தான் அவன் மனிதனின் குணங்கள் வெளிப்படுகின்றன. கோள்கள் பாகங்களில் மாறி நின்ற பலன்கள் அடிப்படையில் தான் மனிதன் செயல்பாடுகள் இருக்கிறது. அவனுடைய செல்வயோக பலன்கள் என்ன, அரசயோக பலன்கள் என்று நம்ம பேச போறோம். அப்படித்தான் ஒரு மனிதனோட குணங்களும் செயல்பாடுகளும் இருக்கிறது. எங்கேயும் பாதகமும் இல்லை. பாதகம் என்பது பொய், பாதகாதிபதி என்பது பொய் என்று விளக்குவதற்காகவே
இங்கே நான் வந்திருக்கிறேன். நான் விளக்கிட்டேன். அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கருத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.